கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான வாலிபர் ஊழியம் செய்கிற சிறுவர் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேத பகுதியை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் அதன் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய பாதங்களை அழகுபடுத்துகிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய பாதங்களை அவர் மேன்மைப்படுத்துகிற தேவன். யார் சுவிசேஷம் சொல்லுகிறார்களோ, யார் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷகமாய் அறிவிக்கிறார்களோ, அவர்கள் பாதங்களை கர்த்தர் அழகுபடுத்துகிற தேவன். இங்கு கேட்கிற நீங்கள் மற்றவர்களுக்கு கர்த்தரை பற்றி சுவிசேஷம் சொல்லும்போது, குறிப்பாக சிறுவர் மேல் வாலிபர்கள் மேல் பாரம் கொண்டு கர்த்தருடைய ஊழியங்களை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கிற இந்த சண்டேஸ் கிளாஸ் ஊழியமாயிருக்கலாம், இந்த வாலிபர் ஊழியமாயிருக்கலாம், அது மனிதர்கள் பார்வையிலே அற்பமாக எண்ணப்படலாம். அது மனிதருடைய பார்வையிலே ஒரு நிந்தனை பொருளாக இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதை தேவன் கனம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? பேதுரு சொன்னால், நான் உன்னிடத்தில் அன்பாய் இருக்கிறேன், அப்பொழுது நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். இந்த சிறுவர் ஊழியத்தை செய்கிற உங்கள் கால்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். நீங்கள் ஒருவேளை ஸ்கூல்களில் காலேஜுகளிலே நீங்கள் இந்த சிறுவர் ஊழியங்களை வாலிபர் ஊழியங்களை செய்யலாம். நிச்சயமாகவே இதற்கேற்ற பிரதிபலன்களை, இதற்கேற்ற கனத்தை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். பாதங்களை அழகுபடுத்துகிறவர். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், சிறுவர் ஊழியம் வாலிபர் ஊழியம் செய்கிறவருடைய பாதங்களை அழகுபடுத்துகிறவர் உங்கள் முகங்களை அழகுபடுத்தாமல் இருப்பாரா? ஒன்றை நீங்கள் கவனமாக உங்கள் இருதயத்தில் நீங்கள் பதித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பாதங்களை அழகுபடுத்துகிற தேவன் நிச்சயமாய் நம்முடைய முகங்களை கண்டிப்பாக அழகுபடுத்துவார். அதே ஏசாயா தீர்க்கன் அழகாக சொல்லிட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி 29ஆம் அதிகாரம் அதன் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவது இல்லை. இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. நம்முடைய பாதத்தை அழகுபடுத்துகிற தேவன் நம்முடைய முகத்தை ஒரு நாளும் கருகி விட மாட்டார், ஒரு நாளும் செத்து போக விட மாட்டார். நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மளை மேன்மைப்படுத்துகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் பார்த்திருக்கிறேன், எத்தனையோ மனிதர்கள் திரைக்குள் மறைந்திருந்து சிறுவர் ஊழியங்கள், வாலிபர் ஊழியங்கள், காலேஜ் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தேவன் கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, தெய்வ பிள்ளைகளே, ஒரு நாளும் ஊழியத்தில் இருக்கிற சிறுவர் ஊழியம் செய்கிற வாலிபர் ஊழியம் செய்கிற நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், கலங்கி போகாதிருங்கள். உங்களுக்கு ஏற்ற மதிப்புகள் இல்லாமல் போகலாம், உங்களுக்கு ஏற்ற கனங்கள் இல்லாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் பாதத்தை அழகுபடுத்துகிறவர். உங்கள் முகத்தை ஒரு நாளும் வாடி போக விட மாட்டார், ஒரு நாளும் செத்து போக விட மாட்டார். உற்சாகத்தோடு ஊழியம் செய்யுங்கள். இந்த காணொலியை பார்க்கிற அன்பு வாலிபர்களே, உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தரோடு வாழுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்படாதவர்களாக இருப்பீர்களானால், ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை, ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் பாதத்தை அழகுபடுத்துகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. நம்முடைய முகத்தை அழகுபடுத்துகிற ஒரு தேவன் உண்டு.
நீங்கள் இந்த காணொலியை கேட்கிறவர்கள் இதுவரை ரட்சிக்கப்படாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால், இல்லை நாங்கள் சபைக்கு போகிறோம் ஆனாலும் தேவனோடு ஒரு நல்ல ஒரு தொடர்பு இல்லாமல் நீங்கள் இருப்பீர்களானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வாலிபமும் இளவயதும் மாயையே. அநேக வாலிபர்கள் இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அப்பேற்பட்ட போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாதபடி இயேசுவுக்காக வாழுங்கள். நம்முடைய பாதத்துக்கு மேல அவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிற தேவன் நம்முடைய முகத்தை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார், உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆண்டவர் இந்த காணொலியை கேட்கிற அன்பான வாலிபர் ஊழியம் செய்கிற அன்பர்களுக்காக, அதே போல இதை கேட்கிற வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, வாலிபமும் இளவயதும் மாயையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாயையான உலகத்திலே சிக்கி தவித்து விடாதபடி இயேசுவுக்காக வாழ தேவன் கிருபை தருவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்திலும் ஆண்டவரை கேட்கிற வாலிபர்கள் நிலை பெற கர்த்தர் கிருபை தாரும். தாவீது கர்த்தருக்காக வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். அவனை கர்த்தர் இவ்வளோ தூரம் ஆசீர்வதித்து உயர்த்தின தேவன். இந்த கேட்கிற வாலிபர்களும் இயேசுவுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவரை ஓடும்போது இவர்களையும் உயர்த்துவீர். இவர்கள் முகங்கள் செத்து போவதில்லை, இவர்கள் முகங்கள் நாணம் அடைவதில்லை. கர்த்தர் தாமே இவர்களை பலப்படுத்தி நீ நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.